எப்படிங்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 6300 கோடிய குப்பை தொட்டியில தொலைச்சிட்டு அத 10 வருஷமா தேடிட்டு வராராம். அரசு உதவிய நாடுன இவருக்கு நீதிபதி கொடுத்த ட்விஸ்ட். பல வருடங்களாய் குப்பை கிடங்கிலேயே தன் வாழ்க்கையை செலவழிக்கும் நபர். 39 வயதாகக்கூடிய ஜேம்ஸ் ஹோவல்ஸ் அப்படின்றவரு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயின் வாங்கியிருக்காங்களாமா. இப்போ அதோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா 600 மில்லியன் பவுண்ட். இந்திய மதிப்பு படி பார்த்தா 6333 கோடி அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஜேம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா தெரியாம அத குப்பை கிடங்குல தொலைச்சிட்டாங்களாமா. அதுதான் கிட்டத்தட்ட 10 வருஷமா அவர் தேடிட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. ஹோவல்ஸ் நியூ போர்ட்ல தன்னுடைய கிரிப்டோ கரன்சி அடங்கின அந்த ஹார்ட் டிரைவை மீட்கிறதுக்காக பல வருடங்களா போராடிட்டு இருக்காங்க. இதுக்காக நீதிமன்றத்தையுமே நாடி இருக்காங்க. அண்ட் இந்த தேடுதல் நடவடிக்கையில ஒருவேளை அவருக்கு அந்த ஹார்ட் டிரைவ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்காக நீதிமன்ற உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து 25% நியூ போர்ட் நகர சபைக்கு வழங்குறதா ஹோவல்ஸ் தெரிவிச்சிருக்காங்களாமா. ஆனா இந்த நேரத்துல தான் ஜேம்ஸ் ஹோவல்ஸ்க்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. நகர சபை அவருடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்களாமா. தொலைஞ்சு போன அந்த கிரிப்டோ கரன்சியை மீட்டெடுக்க 10 ஆண்டு காலமா அவர் முயற்சி பண்ணதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுது. நீதிபதி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹோவல்ஸோட இந்த கோரிக்கையில நியாயமான காரணங்கள் எதுவும் இல்ல, அதனால இந்த வழக்கை நாங்க தள்ளுபடி செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லப்படுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் டிரைவ் தொலைச்சிட்டு ஹோவல்ஸ் அதை கிட்டத்தட்ட 10 வருஷமா தேடிட்டு வர்றது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.